ஒரு சிறிய பறவை தினமும் தானாகவே குச்சிகள் மற்றும் வைக்கோல்கள் சேர்த்து தன் கூண்டை கட்டும் விதமாக உழைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அருகிலிருந்த ஒரு கொடூரமான மனிதன் அந்தக் கூண்டை ஒவ்வொரு நாளும் உடைத்து விடுவான். இது மாதங்களாய் நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் பறவையின் மனது உடைந்து போய்விடும். இருந்தாலும் அவள் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. அவள் தொடர்ந்து குச்சிகளைத் தேடி தொடர்ந்து கூண்டை கட்டிக்கொண்டிருந்தாள். இறுதியில் அந்த மனிதன் சோர்ந்து விட்டான். அவன் சிந்தித்தான், இதில் என்ன பயன்? இந்தப் பறவை ஒருபோதும் நின்றுவிட மாட்டாள். ஆகவே அவன் அந்தக் கூண்டை விட்டுவிட்டான். சில நாட்களுக்குள் அந்தப் பறவை தன் அழகான கூண்டில் முட்டைகளை இட்டது. சிறிது காலத்திலேயே அதிலிருந்து அழகான சிறிய குஞ்சுகள் உருவாகின. அவை சின்னஞ்சிறியவையாகவும் குரலுடன் நிறைந்தவையாகவும் இருந்தன. அந்த மனிதன் இதை பார்த்ததும் அவனது மனமும் உருகிவிட்டது. அவன் மகிழ்ச்சியடைந்தான். அந்த பறவை குடும்பத்திற்கு உதவத் தொடங்கினான். குஞ்சுகளுக்காக தானியங்களைத் தூக்கி வந்தான். அவற்றை பாதுகாக்கத் தொடங்கினான். ஒருநாள் அந்த மனிதன் பறவையிடம் கேட்டான், நான் ஒவ்வொரு நாளும் உன் கூண்டை நாசம் செய்தேன். நீ ஏன் நிற்கவில்லை? பறவை நிமிர்ந்து சிரித்துவிட்டு கூறியது, சகோதரா, நீ உன்னுடைய வேலையைச் செய்தாய். நானும் எனது வேலையைச் செய்தேன். ஒருபோதும் உழைப்பதை நிறுத்தாதே. வெற்றி என்பது எப்போதும் தொடர்ந்து உழைக்குமவர்களுக்கு மட்டுமே வரும். ஒரு நாள் உன்னை எதிர்த்த அந்த நபர் கூட உன்னுடைய மிகப்பெரிய ஆதரவாளராக மாறக்கூடும்.